இந்த முக்கியமாக இந்த ஒரு கேள்வியோடு உங்ககிட்ட வைக்கிறேன். பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது சரியா தவறா, இந்த பூர்வீக வரலாறு என்ன, அந்த இடத்துல இருந்த ராமர் ஜென்மஸ்தானத்தில் இடிச்சிட்டு கொண்டு வந்து மீர்பாகி அந்த கோயிலை கட்டினாரா, இந்த பூர்வீக வரலாறு போனீங்கன்னா பேசி முடிக்க முடியாது, காலங்காலமாக பேசிட்டுருக்கலாம். இப்போ ஒரு கேள்வி, ஒரு நல்லிணக்கத்துக்கான நல்ல நோக்கத்தோடு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. நீங்கள் இந்தியாவின் ஒட்டுமொத்த சிறுபான்மை சமுதாயத்துக்கு நீங்கள் அத்தாரிட்டி இல்லை, நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு கேள்வி. சரி, நடந்து விட்டது. ஒரு பாபர் மசூதி நாங்கள் ஒரு இடத்துல கட்டிக்கிறோம்ப்பா, விடுங்க, இதுமேல் மேற்கொண்டு எதுவும் நடைபெற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுட்டு போயிடுங்களேன். அதாவது தங்களுடைய அரசியல் வாழ்வே பாபரி மஸ்ஜித் விஷயத்தில் தான் இருக்கின்றது என்பதுதான் பிஜேபியினுடைய கோட்பாடாக இருக்கின்றது. இந்த விவாதத்தினுடைய மையப்பொருளே இப்போது அயோத்தியில் நடக்கக்கூடிய விவகாரங்கள். நான் முன்பே குறிப்பிட்டது போல ராஜ்நாத் சிங் அவர்கள் பிஜேபியினுடைய தலைவராக இந்த ஆண்டு பொறுப்பேற்றவுடன் முதலாக ஒரு கூட்டத்தை டெல்லியில் சென்ற ஜனவரி 31 நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்தில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி இந்த தலைவர்கள் எல்லாம் பங்கு கொண்டு மீண்டும் பாபரி மஸ்ஜித் விஷயத்தை கிளப்ப வேண்டும் என்று சொல்லி அதற்கான பொறுப்பு விஹெச்பியிடம் கொடுக்கப்படுகிறது. விஹெச்பி தொடர்பாக ஹரித்வாரில் 2 முறை கூட்டம் கூட்டுகிறார்கள். இப்போ குவஹாத்தியில் கூட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி தான் ஆகஸ்ட் மாதம் 84 கோசி பரிக்ராமா என்ற ஒரு யாத்திரையை நடத்தப் போகிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். நான் அரசியல் என்று சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 84 கோசி பரிக்ராமாங்கிறது சித்திர பௌர்ணமிக்கும் ஜனகி நவமிக்கும் இடையில் நடைபெறக்கூடிய ஒரு யாத்திரை. அது ஆங்கில டேட்டை பார்க்கணும்னா ஏப்ரல் 25 மே 19 வரைக்கும் அது நடத்தப்பட வேண்டும். இவர்கள் திட்டமிட்டது எப்போன்னா செப்டம்பரில். இதை அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்து மத தலைவர்கள், துறவிகள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 6 மாவட்டங்களில் இந்த பரிக்கிராமா போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதை தலையிட்டு அவர்கள் யூபி அரசாங்கம் தடுத்தது பார்க்குறோம். முழுக்க அரசியல் படுத்துவதற்காக தான் அவர்களுடைய நோக்கம். அதே போல் தான் இங்கே சங்கல்ப் திவாஸ்னு உறுதி எடுக்கக்கூடிய இந்த யாத்திரையும் நடத்தப்படுகிறார்கள். இதில் உள்ளூரில் இருக்கக்கூடிய, அயோத்தியில் இருக்கக்கூடிய, அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய எந்த இந்துக்களும் இதற்கு ஆதரவாக இல்லை. அவர்கள் நல்லிணக்கமாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் இருக்கின்றார்கள். ஒரு பள்ளிவாசல் தானே, பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொன்னால், ஒரு பள்ளிவாசலோடு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அயோத்திக்கு ஜீத் அமாரா ஹே, மாத்ரா காசி பாக்கி ஹே என்ற முழக்கம் இன்று வரைக்கும் எழுப்பப்படுகிறது. அதாவது இந்த ஒரு பள்ளிவாசல் என்பது, நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இப்போது அலகாபாத் தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்ப்பை பற்றியான மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது. உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கும்போது மனுதாரர்கள் கேட்காத ஒன்றை இந்த நீதிபதிகள் கொடுத்திருக்கிறார்கள். இட் இஸ் a strange judgment. இது ஒரு வினோதமான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே மத நல்லிணக்கத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக இந்தியாவில் உள்ள சாதாரண முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் பல்வேறு விஷயங்களில் விட்டு கொடுத்திருக்கின்றோம், சகிப்புத்தன்மையோடு நடந்திருக்கிறோம். ஆனால் அதை ஒரு அரசியலாக்கி இதை வைத்துக்கொண்டு தங்களுடைய அரசியல் வாழ்வை அமைக்கும் போது தான் பிரச்சனை வருது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இனிமேல் இது போன்று நடக்காது அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் தருவதற்கு யார்? ஒரு பள்ளிவாசலை விட்டு கொடுக்கிறோம், ஓகே. வேற ஒரு பள்ளிவாசலை, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை கூட அவர்கள் பட்டியலில் வச்சிருக்காங்க. முடிஞ்சிருமா? இதோட முடிந்து விடுமா இந்த கதை? முடியாது. ஏன்னா ஒரு முழக்கமும் அப்படி இல்லை, அப்படித்தான் நம்ப தகுந்தா இல்லைன்னு சொல்றீங்க நீங்க. திரு வீரமூவி, உங்களுக்கு நீங்க ஒரு மதச்சார்பற்ற, மதமே இல்லை என்று மதம் மக்களுக்கு அபீன் என்று சொல்லக்கூடிய லெனின் கோட்பாட்டில் நீங்கள் ஒரு எல்லா மக்களையும் இணக்கமாக அழைத்து கொண்டு போகிற ஒரு கோரிக்கையில் பெரும்பான்மை இவங்க பிஜேபி தான் பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்று இல்லை. இவர்கள் கோரிக்கை சரியாக இருந்திருக்குமானால் என்றைக்கோ 350 சீட் 400 சீட் வாங்கி இவங்க என்டையர் இந்தியாவும் இவங்களை தனியாக ஆட்சி கொடுத்துருவோம். அப்படி இந்த சுதந்திரம் அடைந்த இன்றைய வரைக்கும் நடக்கலை. ஆனால் நீங்கள் உங்களுடைய தொடர் போராட்டம் என்பது சிறுபான்மை மக்களை தொடர்ந்து அப்பீஸ் பண்ணுவது போலவும், இவருடைய கோரிக்கையை காதில் வாங்க மாட்டோம் என்கிற கேளாக்காதினராக உங்கள் போக்கு இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது முற்றிலும் தவறு. மார்க்ஸ் சொன்னது பாரு, மதம் அபீன் என்பதை மட்டும் சொல்றாங்க. ஆனால் அதுக்கு முன்பு ஒரு வரி சொல்வார், மதம் மனசாட்சியற்ற உலகின் மனசாட்சியாக இருந்ததுன்னு சொல்லுவார். ரெண்டு பக்கம் இருந்தது. பிறகு மதம் அரசியலாக்கப்படுகிற போதுதான் இது வருகிறது. இப்போ சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், பெரும்பான்மை மக்களினுடைய அனுரசனைக்கு உட்பட்டவர்கள். நேரு சொன்னது மாதிரி அவர்களை பாதுகாத்து அச்சமற்ற சூழலில் வளர்த்தெடுக்க வேண்டிய பெரும்பொறுப்பு பெரும்பான்மை மக்களை சார்ந்ததுனார் காந்தி. எனவே இந்த 2 மேதைகளை விட யார் சொல்லிட முடியும்? எனவே அந்த வகையில் அவர்கள் அச்சமற்று இங்கே வாழ்ந்தாகணும். நீங்கள் பாருங்க,
1947 நாம் விடுதலை பெற்றோம். அந்த நவகாலி துவங்கி பெல்ஜி, ஆக்ரா, உஞ்சனை, பம்பாய், மகாராஷ்டிரா, குஜராத் என்று பற்றெறிந்த அந்த மத கலவரங்களில் போதெல்லாம் பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை மக்கள் யார்? இஸ்லாமியர்கள் அல்லவா? இது எதை காட்டுகிறது? இஸ்லாம் சகோதரர்கள் பெரும்பான்மை இந்துக்களால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை காட்டுகிறது. பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறார்கள். யாரால்னா பெரும்பான்மை இந்துக்களால். ஆனால் இந்த தீமை செய்வது யாரால்னா சிறுபான்மையாக இருக்கிற இந்து போர்வையை கொண்டிருக்கிற ஒரு வகையான மோசமான அரசியல் நடத்துகிற ஜனசங்கம், RSS, பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத் போன்றவர்களால். இதுதான் எங்களுடைய ஆழமான கருத்து. இப்போ நமக்கு என்னன்னா மத உணர்வு அதுக்கு மதிப்பளிக்கணும்னு சொன்னார். நிச்சயம் மதிப்பளிக்கணும். இந்திய அரசியல் சாசனம் அதுக்கு மதிப்பளிக்கிறது. நாம் எல்லோரும் மதிப்பளிக்கணும். ஒரு சேது சமுத்திர திட்டம், ராமர் பிறந்த இடம் என்று சொல்லி அது பாதிக்கப்படக்கூடாது, அது பாதிக்கப்பட்டால் இந்து மக்களின் உணர்வு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறவர்கள் நீண்ட நெடுங்காலமாக பல்லாண்டுகளாக பல நூறாண்டுகளாக இருந்த பாபர் மசீதை இடித்து தரைமட்டமாக்குகிற பொழுது அந்த சிறுபான்மை மக்களினுடைய உள்ளம் பாதிக்குமா பாதிக்காதா? உணர்வுகள் பாதிக்குமா பாதிக்காதா? இது சம்பந்தமாக இன்று வரை அதற்காக நாங்கள் வருந்துகிறோம். நடந்தது நடந்து விட்டது. இனி முஸ்லீம் சகோதரர்களுக்கு இது நிகழாது. நாம் அனைவரும் சகோதரர்களாக இருப்போம். நமது ஒற்றுமையின் சின்னமாக இது இருக்கட்டும் கூட சொல்லுகிற துணிச்சல் வரலையே. நாளைய பிரதமர் என்று சொல்லப்படுகிற நரேந்திர மோடி இது பற்றி பேசுகிறாரா? பிஜேபி தலைவர்கள் யாராவது பேசுகிறார்களா? இந்தியா என்றால் என்ன? இந்து. இந்து என்றால் முஸ்லீம். முஸ்லீம் என்றால் சீக்கியர்கள். சீக்கியர் என்றால் ஜைனர்கள். நாம் ஒருவருக்கு ஒருவர். அதுக்கு பேர் தான் இந்தியா. மனித நேயம். அதுக்கு பேர் தான் இந்தியா. இந்தியா என்கிற ஒற்றை மதமோ ஒற்றை சாளரமோ இந்தியாவில் இல்லை. ஒற்றை மொழியோ ஒற்றை கலாச்சாரமும் இல்லை. நாம் ஒருவருக்கு ஒருவர் சார்ந்தாக வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் மதித்தாக வேண்டும். என்ன சொல்ல போனா கடவுள் இல்லை என்று சொல்லுகிற சீர்திருத்த கருத்துக்களை கொண்டவர்களும் இருக்கிறோம் இல்லையா? எங்களுக்கும் இந்த மண்ணில் இடம் உண்டு, உங்களுக்கு நிகராக நாம் எல்லோரும் சேர்ந்தான் வாழ்ந்தாக வேண்டும். அதுதான் இந்தியா. அந்த இந்தியாவை பிஜேபி இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. புரியலன்னா தனிமைப்படுத்தப்படும். நிறைவாக சொல்ல